ஐயா அல்லேலூயா பாபு அவர்களே, எங்கே ஒரு 3 நாளாக நீங்கள் ஆளை காணோம்? ஒருவேளை மழை வெள்ளத்தில் சென்னையில் வந்துட்டு மீன் பிடிக்க போயிட்டீங்களோ? இல்லை படகு கூட போயிட்டீங்களோ? இல்லை மேயர் பிரியா அவர்களுக்கு அவங்க என்ன பேசணும்னு கதை வசனம் எழுதி கொடுக்க போயிட்டீங்களோ? 3 நாளாக ஆளை காணோம். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நீங்கள். இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய புள்ளியாக இருக்குது நீங்கள் தான். ஏன்னா அங்கே தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க கோர்ட்டு. ஏற்றணுமா வேணாமான்னு முடிவு இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் 3 நாளாக அந்த பக்கம் ஆளையே காணும். ஆனால் ஊர் போல் என்ன சொல்கிறீங்க? நான் இவ்வளோ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணேன், நான் இவ்வளோ கோவிலுக்கு குடமுழுக்கு பண்ணேன், என்னமோ உங்கள் அப்பா வீட்டு சொத்தில் பண்ண மாதிரி பேசுகிறீங்க. ஐயா, நீங்கள் சம்பளம் வாங்குறது நாங்கள் போடுற உண்டியல் காசு. உங்கள் ஈஓ சம்பளம் வாங்குறது நாங்கள் போடுற உண்டியல் காசு. ஐயா, நீங்கள் வாகனத்தில் போயிட்டு வரீங்களே, டீசல் போடுறீங்களா, அந்த வாகனம் டீசல் எல்லாமே எங்களோட உண்டியல் காசு. இப்படி எல்லாத்தையுமே எங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு கடைசியில் எங்கள் கோயிலில் தீபம் ஏற்ற விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் யார்? அப்போ நீங்களாம் எங்கேருந்து வரீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. இது வந்து இந்து அறநிலையத்துறையா இல்லை வேறு ஏதாவது துறையா? நீங்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர்னால் அதுக்கான தார்மீக பொறுப்பு உங்கள் கிட்ட தானே இருக்குது. நீங்கள் தானே அந்த கோயிலில் தீபத்தை ஏற்றத்துக்கான அனைத்து வேலையும் செய்யணும். அதை விட்டுட்டு தீபம் ஏற்றக்கூடாதுன்றது என்னென்னலாம் வேலை செய்யணுமோ அந்தந்த வேலையெல்லாம் நீ பின்னாடி மறைமுகமாக இருந்து செய்கிறீங்களே. ஏன் நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுங்க. ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறாங்க, அந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய இடம் கோயிலுக்கு சொந்தமானது, தர்காவுக்கு சொந்தமானது கிடையாது. இதை போய் வாதாட வக்கு இல்லாத நீங்கள் எதுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கணும்? தயவு செஞ்சு நீங்கள் போயிடுங்க, சென்னை மாநகராட்சி மேயருக்கு அசிஸ்டண்ட்டாக போயிடுங்க. ஏன்னா அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இது வரைக்குமே. சென்னையை தவிர நீங்கள் என்ன வேலை வேறு மாவட்டத்தில் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க நீங்கள்? இது சாதாரண துறை கிடையாது. அதாவது ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பணம் ஒதுக்குவார் உங்கள் முதலமைச்சர். அற்புத விழா நடத்துக்கிறதுக்கு பணம் ஒதுக்குவார் உங்கள் முதலமைச்சர். என்றைக்காவது இந்து கோவிலோட திருவிழாக்களுக்கோ இல்லை ஏதாவது கும்பாபிஷேகத்துக்கு பணம் ஒதுக்கிக்காரா? கிடையாது. மொத்தமாக எங்கள் கோவில் பணம். எங்கள் கோவில் பணத்தை எடுத்து உங்கள் பள்ளி கட்டணும், கல்லூரி கட்டணும்னு சொல்லுவாரே தவிர உங்களுடைய நிதியில் கட்டணும்னு சொல்ல மாட்டார். அப்போ முழுக்கவே இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா? எங்களோட சொத்து மட்டுமே 3,90,000 கோவில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 25,000 கோவில் 35,000 கோவில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதில் 10,000 கோவில் விஷ்ணு கோவில், கிட்டத்தட்ட 25,000 கோவில் வந்து சிவன் கோவில். எங்களோட சொத்து மட்டும் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 28 கோடி சதுர அடி நிலம் உங்கள்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 25,000 பில்டிங், அதாவது வாடகை விட்டீங்களா பில்டிங், அதுவும் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இவ்வளோ சொத்துக்கு எங்களோட சொத்து உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சொத்தை வச்சுட்டு எங்களுடைய இந்துக்களுடைய கோவிலை காப்பாற்ற வக்கு இல்லை உங்களுக்கு. அந்த சொத்தை எடுத்துகிட்டு போய் அற்புத பெருவிழாக்கும் அச்சு பயணத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக, ஒரு ஏவல் துறையாக இந்த இந்து அறநிலையத்துறை மாறிடுச்சு இன்றைக்கி. இந்து அறநிலையத்துறை என்பதை இந்துக்களுக்கும் இந்து கோவில்களுக்கும் இந்து வழிபாட்டிற்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கணுமே தவிர, இந்து கோவிலோட சொத்துக்களை மட்டும் கொள்ளையடிச்சிட்டு இந்து கோவிலுடைய பணத்தில் மட்டும் ஊழல் பண்ணிவிட்டு சொகுசாக இருந்துட்டு இந்துக்களுக்கு எதிராக ஒரு துறை செயல்படுத்தினா இந்தியாவிலேயே தமிழகத்தில் இந்த இந்து அறநிலையத்துறை தான். எனவே தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா பண்ணணும். அவ்வளோ அசிங்கமாக கேட்டிருக்கிறாரு இன்றைக்கி சாமிநாதன் அவர்கள். இந்து அறநிலையத்துறை ஈஓ ஆஜராகலை, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அவமரியாதை! இந்தியாவிலேயே முதல் தடவை இங்கே தான் நடக்குது. அதற்கு முழுக்க பொறுப்பு நீங்கள் தான் ஏற்க வேண்டும். பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் நீங்கள்.